வணக்கம் நண்பர்களே. கதைக்களம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதை கேட்போம், காலத்தை வெல்வோம். இன்று என்ன கதை சொல்ல போறேன்னா, கனவு. ஒரு மனிதன் கனவு காணனா அந்த கனவு நம்முடைய தகுதிக்கேற்ப இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதை. பாருங்கள், கதை கேட்போம், காலத்தை வெல்வோம். பயங்கரமான நெரிசலான ஒரு சாலையில் ஒரு கார் போய்க் கொண்டிருக்கிறது. உள்ளே அமர்ந்திருக்கிறான் குமார், பெரிய பிசினஸ்மேன். டிரைவரை நோக்கி குமார் சொல்கிறான், டிரைவர், இன்று எனக்கு பிறந்த நாள், அதனால நேராக கோயிலுக்கு போ. இன்னைக்கு ஆஃபீஸ் போகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் லேட்டாக போகலாம். முதல்ல கோயிலுக்கு போ, அதுக்கப்புறம் எங்கே போகலாம் நான் சொல்கிறேன் என்று அவன் சொல்ல, சரிங்க சார் அப்படி என்று டிரைவர் சொல்லி நேராக புதுவையில் உள்ள மணக்குள விநாயகர் கோவிலுக்கு செல்கிறான். அங்கே சென்று விநாயகரை தொழுது பூசாரி நீட்டிய தட்டில் ஆரத்தி கண்களில் ஒத்திக்கொண்டு பையிலிருந்து 500 ரூபாய்களை அந்த தட்டில் வைத்துவிட்டு திருநீரை வாங்கி கொண்டு பூசிக்கொள்கிறான். வெளியில் வரும்போது அமர்ந்திருந்த யாசகம் கேட்கும் பிச்சைக்காரர்களுக்கு தன் பாக்கெட்டில் இருந்து வெறும் சலவை நோட்களாக 100 ரூபாய் தாள்களை ஒவ்வொரு பிச்சைக்காரர்களுக்கும் கொடுத்து கொண்டே வந்து விடுறான். மீண்டும் காரில் ஏறி, டிரைவர், முதியோர் இல்லத்துக்கு செல் என்று சொல்கிறான். டிரைவர் சொல்கிறார், சார், நீங்கள் ரொம்ப தங்கமானவர் சார். எனக்கும் மாதம் 25,000 சம்பளம் தரீங்க. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் முதியோர் இல்லத்துக்கும் அநாதை இல்லத்துக்கும் ஏழை எளியவருக்கும் பல வகையில் நீங்கள் தானமும் தர்மமும் செய்கிறீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் சார். சரி சரி, ரொம்ப புகழாத என்று குமார் சொல்லிக்கொண்டே முதியோர் இல்லத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். முதியோர் இல்லம் வந்துவிட்டது. இறங்கினான். முதியோர் இல்லத்தை பராமரிக்கும் அந்த ஊழியரிடம் சென்று, இங்கே எத்தனை முதியோர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்று கேட்டான். ஒரு 30 முதியோர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்று அவர் சொல்ல, அப்படியா, மிக்க சந்தோஷம், இந்தாருங்கள் என்று ஒரு 500 ரூபாய் தாள்களை எடுத்து அவர் கையில் கொடுத்து, இன்று முழுவதும் இந்த முதியோர்களுக்கு இந்த பணத்தை கொண்டு நீங்கள் அவர்கள் கேட்கும் அசைவ விருந்தோ சைவ விருந்தோ எது கேட்டாலும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறினான். அவரும் அகமழிந்து, ரொம்ப நன்றிங்க சார், சொல்லாமலாம் இப்படி திடீர்னு வந்து கொடுத்த உடனே எங்களால் என்ன செய்ய முடியும் தெரியல, இருந்தாலும் இனிமே ஆளை வச்சு சமைக்க முடியாது, நாங்கள் என்ன பண்ணுறது? அப்படியா? அப்படி என்றால் நான் ஏதாவது உணவகத்தில் ஆர்டர் செய்து கொடுக்கட்டுமா என்று அவர் கேட்க, இல்லை சார், நாங்களே ஆர்டர் செய்து கொள்கிறோம், மீதி இருக்கும் பணத்தில் அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்கிறோம் என்று அவர் சொல்ல, பற்றவில்லை என்றால், போதவில்லை என்றால் என்னிடம் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று கூறி அவனுடைய விலாசத்தை கொடுத்துவிட்டு நேராக அலுவலகம் வருகிறான். அலுவலகம் வந்து காரில் இறங்கியதும் அங்கிருந்து காவல்காரர் அவரை பார்த்து, வணக்கம் சார் என்று அவர் கூற, அவர் கையில் ஒரு 500 ரூபாயை திணித்துவிட்டு உள்ளே செல்கிறார். அந்த கம்பெனியின் மேனேஜர் என்பதால் எல்லோரும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறுகிறார்கள். உள்ளே செல்கிறான். அவனுடைய அறையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அட்டைப்பட்டியை பார்த்து
அவனுடைய உதவியாளரை அழைத்து, நமது கம்பெனியில் பணிபுரியும் அத்தனை ஊழியர்களும் வரச் சொல்லுங்கள் என்று அவர் கூற, அந்த பணியாளரும் உடனே ஓடி சென்று மேனேஜர் கூப்பிடுகிறார் என்று அனைவரையும் அங்கே அழைத்து வருகிறான். எல்லோர் கையிலும் ஒரு இனிப்பு பெட்டியையும் அவருக்குரிய ஆடையையும் கொடுத்து, என்னுடைய பிறந்த நாள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சந்தோஷப்படுகிறான். எல்லோரும் அவனை வாழ்த்த கம்பெனியில் வேலைகள் நடக்கிறது. மதியம் வீட்டுக்கு செல்லலாம் என்று கிளம்பிவிட்டான். வீட்டுக்கு வரும் வழியில் அந்த ஊரின் அரசியல்வாதி வரை பார்த்து விடுகிறார். குமார் குமார் என்று அவர் கையசைக்க, அவனும் காரை நிறுத்து, எப்படி இருக்கீங்க குமார்? உங்களை மாதிரி பொதுநலத்தண்டு செய்கிற தொண்டர்களும் ஊழியர்களும் தான், சமூக சேவர்களும் தான் இந்த நாட்டுக்கு தேவை. பேசாம எங்க கட்சியில் இணைஞ்சிருங்களேன் என்று அவர் சொல்ல, ஐயோ எனக்கு கட்சியெல்லாம் எதுக்கு என்று குமார் கேட்க, இல்லை இல்லை, நாளை சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்த தேர்தலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். நான் உங்கள் பெயரை கொடுக்கிறேன், நீங்கள் நாளை வந்து கட்சியில் எனக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கூற, அதற்கு குமார், சார் எனக்கு பிஸ்னஸே பார்க்க நேரம் இல்லை சார், இதில் அரசியலில் எப்படி? அரசியலில் வந்தாலும் நான் மக்களுக்கு தான் சேவை செய்ய போகிறேன், அதை நான் அரசியல் இல்லாமலே செஞ்சுட்டு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அரசியலில் வந்துட்டா மற்ற கட்சிக்காரங்கக்கிட்ட என்னால் எதிர்ப்பை சம்பாதிக்க முடியாது. இப்படி சமூக ஆர்வலாக இருந்தால் எல்லோருக்கும் நல்லவனா என்னால் இருக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்ல, சரி எதுக்கும் யோசித்து சொல்லுங்க அப்படின்ற அரசியல்வாதி கூற, அப்படி நான் வரேங்க என்று குமார் காரில் ஏறி தன் வீடு நோக்கி புறப்பட்டான். முகமெங்கும் கண்ணீர், அழுதுகோலத்தோடு ஒரு சிறுவன் ஓடி வருகிறான். காரில் இருந்தபடியே, டிரைவர் வண்டி நிறுத்து, யாரப்பா நீ, ஏன் இப்படி ஓடி வருகிறாய் என்று அவன் கேட்க, ஐயா ஐயா, என் தாய் அங்கே அடிபட்டு கிடக்கிறாள், யாருக்கும் உதவி கேட்டாலும் என்னை செய்ய யாரும் வரவில்லை, ஆகையால் கொஞ்சம் வந்து பாருங்களேன் என்று அவர் கூற, இதோ வருகிறேன் என்று எத்தனிக்கும் போது தலையை இடித்துக் கொள்கிறான். திடீரென்று உடல் முழுவதும் தண்ணீராக நிரம்பி வழிகிறது. கண்ணை மூடி திறந்து பார்க்கிறான். எதிரே மனைவி தண்ணீர் சொம்போடு நின்று கொண்டிருக்கிறார். 2 பிள்ளை பெத்தாச்சு, அதுக்கு ஒரு தப்பு இல்லை, ஆனால் வேலைக்கு போக துப்பு இல்லை. மணி 8:30 ஆகுது, எழுந்து வேலைக்கு போயா என்று மனைவி அதட்ட, ஐயோ நான் கண்டதெல்லாம் கனவா என்று வாரி அடித்து கொண்டு கழிவறை நோக்கி ஓடினான் குமார். அவனுடைய கனவு நல்ல கனவாக இருந்தாலும் அந்த கனவு மெய்ப்பட வேண்டும் என்று கதைக்களம் நேயர்களாக ரசிகர்களாக நாமும் வாழ்த்துவோம். நன்றி நண்பர்களே. இதுவரை நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் நீங்கள் தினமும் கேட்கணுன்னா என்னுடைய கதைக்களம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓரமாக இருக்கிற அந்த பெல் பட்டனை ஒரு அமுக்குங்க. தினமும் கதை கேட்போம், காலத்தை வெல்வோம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கதை நாயகன்.